கல்டிவேஷன் கேலண்டரோட 2065ஆம் ஆண்டு தொடங்கிருச்சு. இது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. யாருக்கு வேணுமோ அவங்க வந்து வாங்கிக்கோங்க. போட்டியாளர்கள் 2 பேரும் ரொம்ப அற்புதமா விளையாடுறாங்க. இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. மொத்த வாஷியோலயும் மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விவசாயம் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் உடைய வசதியால ரொம்ப நிம்மதியா அந்த வேலையை செய்யறாங்க. எப்பவும் போல அழகான அமைதியான இன்னொரு நாள் தொடங்குது. ராட்சச தவளை சாங்ஹாய்க்கு வந்திருக்கோம். பார்த்து கவனமா இருங்க. எல்லாரும் தாக்கிறதுக்கு தயாராயிருங்க. சரியா குறி பார்த்தாடி. இப்படி ஒரு பயங்கரமான சண்டையில அவங்களை எதிர்த்து ஜெயிக்கிறது கஷ்டமான விஷயம். ஒரு நிமிஷம் இரு. அந்த ராட்சச தவளை மறுபடியும் எழுந்து நிக்குது. எல்லாரும் பிரித்து போங்க. குட்டி பையா, இங்க இருந்து போயிடு. ஓடு. நல்ல வேலை தெரிஞ்சு உனக்கு எதுவும் ஆகல. நீ வீட்டுக்கு திரும்பிக்கோ. நான் அந்த ராட்சசனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவேன். ராட்சச தவளைய தோக்கடிச்ச இவருடைய பெயர் ஜியோலி. அவர் இந்த யுத்தத்துலதான் இந்த பேரை சம்பாதிச்சார். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அவர் ஒரு பாதுகாவலன்னு அவரை எல்லாரும் புகழ்ந்தாங்க. நிறைய பேரு இவருடைய சிலைய செஞ்சாங்க. இன்னைக்கு ஃபிராக்ஷன் 60க்காக புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு சிறந்தவங்களா இல்ல. நீ புது ஸ்டூடெண்ட் தானே? கண்டிப்பா அந்த போர்டுல இருக்கிற போட்டோ வேல்யூ பார்த்தா 5 தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா நீ எதுக்கு கவலைப்படாத. சீனியர்ஸ் தானே நாங்க, உன்னை நல்லா கவனிச்சுப்போம். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒருத்தர் பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. அப்படிப்பட்ட இந்த வேலைய ஃப்ரீயா யாரும் பண்ண மாட்டாங்கல்ல. சரியா சொன்னப்பா. அவனை அவங்க தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, ஒரு நிமிஷம். இப்ப வேண்டாம். உங்களோட ஐபோன்ஸ் வேல்யூவால வந்திருக்க புது பையனை நீங்க தொல்லை பண்றீங்க. இது நல்லதுக்கே இல்ல. யார் அது? இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. இவ அந்த பொண்ணு தானே? இவங்க அப்பா தானே ஃப்ரூட் வாட்டர் கிரட்டன் குரூப்போட பிரசிடென்ட் சுந்தராங் தானே இவ? அப்ப இவதான் அந்த சுராங்கா? இவ ஸ்பெஷலா எவ்வளவு தைரியம் அப்படி பண்ணுவ? முதல்ல கீழே இருங்க. ரொம்ப நல்லா பண்றா. இத நான் வந்துட்டேன். இப்ப சொல்லு, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுறது இல்ல. இதுக்கப்புறம் இங்க குறுக்க வந்துடாத. எப்பவும் எங்கேயும் என்ன ஆனாலும் சரி, நான் சூரோ உன்னை எப்பவும் பாதுகாப்பேன். உங்க ஆஃபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி பண்ணிட்டாங்க. எப்பவுமே நாங்க இத பண்ணுவோம். இன்னைக்கு நடக்க போற எக்ஸாம வச்சுதான் நீங்க எந்த கிளாஸுக்கு போறீங்கிறத முடிவு பண்ணுவோம்.
உங்க எல்லாரையும் லெவல் 1 ஃப்ரெஷ்க்கு அன்போட வரவேற்கிறேன். இவரு ஜூயி தானே? வாவ், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. எங்க ஸ்கூலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த ஸ்கூலோட புது ஸ்டூடண்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு டெஸ்ட் கொடுத்தாகணும். அத வச்சுதான் நீங்க எந்த கிளாஸுக்கு போகணும்னு முடிவு பண்ணுவோம். யாரோட ஃபோர்ஸ் நல்லா இருக்கோ அவங்க கிளாஸ் எலைட்டுக்கு போவாங்க. உங்களோட முழு திறமையும் காட்டுவீங்கன்னு நம்புறேன். யாரோட பேரை கூப்பிடுறாங்களோ அவங்க இந்த வழியா உள்ள போகணும். ஹுவாஷு மேஜிக் கமிட்டி தரப்புல இருந்து உங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். நீங்க இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். ஆஹா, குஜ்வான் ஃபர்ஸ்ட் நீதான் உள்ளவா. எஸ் சார். இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. கீழே தண்ணி இருக்கு. இந்த இருட்டுல எப்படி டெஸ்ட் எடுப்பாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரையே ஆட்டி படைச்ச அந்த ராட்சசனா இருக்குமோ? பார்க்க அதே மாதிரி தான் இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ், நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். உண்மையான ராட்சச தவளை கேம்பஸோட ஜெயில அடைக்கப்பட்டிருக்கு. இது அதோட ஸ்பிரிச்சுவல் அவதாரம் தான். நீங்க இந்த ராட்சச தவளையோட தலையில அடிக்கிறதுக்கு உங்களோட மொத்த சக்தியையும் ஒன்று சேர்க்கணும். ஒரு ராட்சச ராஜா இருக்காருல்ல, தன்னோட அட்டாக்ஸ்க்கான வேல்யூவை நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பாரு. அதோட தலையில வேகமா தாக்குனா நான் கிளாஸ் எலைட்டுக்கு போயிடுவேன். எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஒரு அவதாரத்தை பார்த்து நான் பயந்திருக்க கூடாது. நான் இந்த தவளைய அழிச்சே ஆகணும். ஃபோர்ஸ் லெவல் 404 கிளாஸ் ஆர்டினரி. அந்த இடத்துல தரையில இருக்க தண்ணி ஸ்டூடண்ட்ஸ்க்கு குஷன் மாதிரி, அதாவது மேட் மாதிரி இருக்கும். யாரோ இதனால காயப்படக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. இந்த தவளை கைது பண்ணி வச்சிருந்தாலும் இந்த ராட்சச தவளையோட சக்தி இன்னமும் அதே அளவுக்கு குறையாம இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதனாலதான் தொட முயற்சி பண்ணும்போது இப்படி ஆகுது. இதுதான் நடக்கும் நினைச்சேன். எங்களை மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு இது பிரச்சனையா இருக்குமா? ஸ்டூடண்ட் நம்பர் 2 லீஹா. ஃபோர்ஸ் வேல்யூ 75 ஆர்டினரி. இந்த வருஷத்தோட ஃப்ரெஷர்ஸ் ரொம்ப பலவீனமா இருக்காங்க. போன வருஷம் வந்தவங்களோட வேல்யூஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு முன்னாடி ஒரு டீமன் கிங் இருக்கான். இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. சென்ஷாவ் 938 எலிட் கிளாஸ். சூப்பர். வேல்யூ 528 கிளாஸ் எலிட். வேல்யூ 331 ஆர்டினரி கிளாஸ். வேல்யூ 201 ஆர்டினரி. குஹாவ் வேல்யூ 8. மோட்டால் ஸ்டூடண்ட்ஸ், நான் இங்க அடி வாங்கவா வந்திருக்கேன். நான் இதுக்குள்ள 10 வருஷமா அடைஞ்சிருக்கேன். நம்பர் 138 சுராங். எஸ் சார். வர்ற ஸ்டூடண்ட்ஸோட பவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து ஸ்பிரிச்சுவல் பவரை நான் இழுத்துப்பேன். இவளுக்குள்ள அப்படி என்னதான் சக்தி இருக்குன்னு பாத்துருவோம். இன்னும் கொஞ்சம் பவர் கிடைச்சதுன்னா இந்த சீலை உடைச்சிட்டு வெளியில போறதுக்கான சக்தி எனக்கு கிடைச்சிடும். வாங் சூகாங், நான் என்ன பண்றேன்னு பாரு. யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணு கிட்ட நிறைய சக்தி இருக்கும் போல இருக்கு. என்ன மன்னிச்சிடு. இப்போ உன்னை நான் என் கையால அடிக்க போறேன். வா வா, வந்து என்ன அடி. வா வா. வாவ், அற்புதமான பவர். சுராங்கோட கால்குலேட்டிவ் ஃபோர்ஸ் வேல்யூ 2019. ரொம்ப தேங்க்ஸ். உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ்.
யாருன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஆர்டினரி கிளாஸ் போறதுக்கு 400 மார்க்ஸ் போதும். வா வா இன்னும் கொஞ்சம் சக்தி கிடைச்சா இந்த ஷீல்ட நான் உடைச்சிடுவேன். வா இல்ல இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அச்சோ இவன் அந்த பையனா? உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை என்கிட்ட கொடுத்துடு. ரொம்ப நல்லது, நீயே என் முன்னாடி வந்துட்ட. நூடுல்ஸ் சாப்பிடும்போது என்ன யாராவது தொல்லை சொன்னா ரொம்ப கோவம் வரும். எனக்கு நல்லா தெரியும், என்ன தோக்கடிச்ச பையன் இந்த மாதிரி தான் இருந்தான். எனக்கு நல்லா தெரியும். ஃபோர்ஸ் வேல்யூவை கொஞ்சம் கம்மியா வச்சுக்கணும். என்னால முடிஞ்ச முயற்சியை நான் பண்றேன். இல்ல வேணாம், நான் ஏதாவது பண்ணணும். இந்த பையன் மட்டும் என்ன அடிச்சுட்டானா என் ஆத்மா என்னோட உயிர் ரெண்டுமே போயிடும். என்னாச்சு இதுக்கு? நான் ரொம்ப வேகமா கூட தாக்கலையே. தமிழ உனக்கு எதுவும் ஆகலையே? அந்த பையன் டீமன் கிங்க கொன்னுட்டான். நீ பாக்கலையா? அந்த பொண்ணு ஏற்கனவே அந்த தவளையோட சக்தியை எடுத்துட்டா. மிச்சம் இருந்த சக்திய அவன் முழுசா எடுத்துட்டான். சரியில்ல, அதை தாக்கும் போதெல்லாம் ஒரு பாதுகாப்பு கவசம் வரும்ல. ஆனா இந்த முறை அது தெரியலையே. புரிஞ்சிருச்சு. சாகுற மாதிரி நடிக்கிறான். இவன் தனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரான். சார், நீ கிளாஸ் எலிட்டுக்கு போற. கிளாஸ் எலிட்டோட ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்க கிளாஸ் டீச்சர். என் பேர் பான்ஷின் காங். இன்னைக்கு முதல் கிளாஸ் சம்மன் அனுப்புறதுக்கான கிளாஸ். யாருக்காவது இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நம்மள சுத்தி இருக்கிற இடத்துல ஸ்பிரிச்சுவல் பாடிஸ் இருக்கும். நம்ம பண்ண வேண்டியது அந்த இடத்துல ஒரு வழியை உருவாக்கணும். உங்க ஸ்பிரிச்சுவல் சக்தி நீங்க உருவாக்கி இருக்கிற வழியோட உருவத்தை முடிவு பண்ணும். இதுல பொதுவா பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சித்திரங்களை உருவாக்கி மந்திரங்களை சொல்லி இதை நம்மால பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சித்திரங்களை உருவாக்கி அதுக்கப்புறம் அதுல ஸ்பிரிச்சுவல் பவரை கொடுத்து உங்களால ஸ்பிரிச்சுவல் உயிரினங்களை இங்க வர வைக்க முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை பொறுத்துதான் அதுங்களோட சக்தியும் இருக்கு. சரி, இந்த பார்ட் சம்மன் அனுப்புறதுக்கு போதுமானது. ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நீங்க இதை முயற்சி பண்ணலாம். எஸ் மேம். என்ன சுத்தி ஸ்பிரிச்சுவல் பாடி இருக்கு. என்னோட அழைப்பை ஏத்துக்கோங்க. இங்க இருக்க இருள போக்கிடுங்க. எனக்கு வழிய காட்டுங்க. என் ஆத்மாவுக்கு நான் என் ரத்தத்தை கூட கொடுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வாங்க. ஹே டிவைன் டிராகன், என்னோட ஆசையை நிறைவேற்றுங்க. இது நல்லா இருக்கே, நானும் பண்றேன். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. வேணாம்.
வா நம்மளும் போய் பார்க்கலாம். பாக்குறதுக்கே அற்புதமா இருக்குல்ல? நீ இது எப்படி பண்ண எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல. ரொம்ப சக்தி வாய்ந்த மிருகத்தை வர வைக்க வேண்டாம்னு நினைச்சேன். அட கடவுளே, ஸ்பிரிச்சுவல் மிருகத்தை வர வைக்க நிறைய ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் பயன்படுத்த வேண்டி இருக்கு. இது ரொம்ப உங்கள நிறைய பேர் இத ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்கீங்க. சரிப்பா தம்பி, நீ என்னோட டெமான்ஸ்ட்ரேஷன் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உனக்கு மறுபடியும் காட்டவா? சரி, நானும் முயற்சி பண்றேன். நம்மள சுத்தி நிறைய உயிரினங்கள் இருக்கு. இப்ப யாரு வர போறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன இது ராட்சச தவளையாச்சு? என்ன மறுபடியும் நீயா? ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நானே சரி பண்ணிடுறேன். என்ன தவளை மாறிடுச்சு. இது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? இது நம்ம ஃப்ராகி டோன கூப்பிடலாம். என்ன சொல்றீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இது பார்க்க செம கியூட்டா இருக்கு. விஷயம் சொல்லுவாங்க, 2 நட்சத்திரங்கள் மோதினா பெரிய விபத்தை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. குழந்தை எங்க? மிஸ்டர் வாங், உங்க குழந்தை தானாவே வெளியே வந்துட்டா. இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு புரியல. மிஸ்டர் வாங், எழுந்திருங்க, எழுந்திருங்க.穿梭于夜幕下的孤寂，俯瞰着心色匆匆的步履，万物已聪明，眼中的闪烁从不露痕迹，真实的幻想如何闪避？செல்லும் எங்க பாருங்க பாரு, அம்மாவும் அப்பாவும் இதை உனக்காக தான் கொண்டு வந்திருக்கோம். இதுக்காக என்னோட பாதி சேவிங்ஸ் உனக்காகவே கொடுத்திருக்கேன். இதுக்காக தான் நான் 3 நாள் இன்டர்நெட்டுக்குள்ளேயே இருந்தேன். இதுதான் டிராகனை கொல்ற வாள். இது லிமிடெட் எடிஷன் தான். டார்லிங், நீங்க இவ்ளோ பணம் செலவு பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியாது. இல்ல செல்லும், இந்த வாள் நம்ம மகனுக்காக வாங்கினது. இன்கிரெடிபிளா இருக்கிறதால அவனுக்கு ரொம்ப குறைவான வயசுலயே மத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இதனாலேயே அவனுக்கு சில விஷயங்கள் கஷ்டத்தை கொடுத்துச்சு. இதனாலேயே அவனுடைய அப்பா என்ன யோசிச்சாருன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். வீணான பொருளுக்கு நிறைய பணம் செலவு பண்ணலாமா? அதனாலதான் எவ்வளவு பணம் செலவு பண்ணணுமோ அவ்வளவு பண்ணிருக்கேன். அதனாலதான் இந்த வாளை எப்படி சூஸ் பண்ணணும்ன்றத நான் முடிவெடுத்தேன். இப்ப இவன் தன்னுடைய வாழ்க்கையில முதல் பிரச்சனைய சந்திக்க போறான். இந்த பிடிச்சலும் இந்த வாளை நீ உன் கையால பிடிக்கணும். ஒருவேளை அவன் இத வாங்கலன்னா அவனுடைய அம்மா அப்பா பாசத்துல தொல்லை பண்றத நிறுத்தவே மாட்டாங்க. ஒருவேளை வாங்கினானா இது போலியோ இல்ல உண்மையாவே டிராகனை கொல்ற இந்த வாள் இவன் விரல்ல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவரை அதால தாங்கிக்க முடியாம போயிடும். இங்க பாரு, இதால குழந்தையோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ கூட தாங்கிக்க முடியல. இது பொம்மை தானே, எதுக்காக கோவப்படுறீங்க? இந்த வாள் உடைஞ்சிருச்சுன்னா இன்னொரு வாளை அவங்க நினைச்சா வாங்கலாம். ஆனா இந்த பிரச்சனையை வச்சு அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா பையனுக்கு கவலையா இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இவ்வளவு பணம் போட்டு இப்படி மோசமான ஒரு பொருளை வாங்கியிருக்க. இத நம்ம குழந்தைக்காக தான் நான் வாங்கினேன். என்ன பண்ண சொல்றீங்க? நீ நல்ல பையன் தானே? 387 செகண்ட் வாங்லிங் இத பத்தி யோசிச்சான். இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு விதவிதமா யோசிச்சான். அப்புறம் அவனுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் சோர்ஸ் ஒண்ணு சேர்ந்துட்டு இருந்தது இல்ல, அது இப்போ வெளியே வர வேண்டிய நேரத்துக்கு வந்துருச்சு.
ஐயோ இது என்னது சுவிட்ச் ஆஃப் போயிட்டானே. அட நீங்க அவனை பாருங்க, நான் போய் டைப்பர் கொண்டு வரேன். சோ இது அவன் யோசிச்சு முடிவெடுத்த சம்பவங்கள்ல ரொம்ப முக்கியமான கதை. அவன் போன சுச்சாவால ஒரு கல்யாண வாழ்க்கை தப்பிச்சு வாழ்க்கையோட முதல் பிரச்சனையில இருந்து தப்பிச்சான். அச்சோ, நீ டாய கடிக்கிறத நிறுத்துறியா? நான் உனக்காக பால் கொண்டு வந்திருக்கேன், இத குடிப்பா. லோ ப்ரொஃபைல் வச்சுக்கிறது நல்லதுதான், ஆனா 6 வயசுல வாங்லிங்கால தன்னோட போர்ஸ கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியல. ஆனா வாங் கப்பல் அவனுடைய இந்த செயலை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. வாங்லிங் பண்ண விஷயம் அவங்களுடைய யோசனைக்கு அப்பாற்பட்டதா இருந்துச்சு. அப்ப அந்த கப்பல் இதுக்கு முன்னாடி அவங்க எடுக்காத ஒரு முடிவை இப்ப எடுத்தே ஆகணுங்கிற யோசனைக்கு வந்தாங்க. வாழ்நாள் முழுக்க லோ ப்ரொஃபைல வச்சிருக்கணும்னு ஒண்ணு சேர்ந்து முடிவெடுத்தாங்க. அவனுடைய அப்பா வெப்ல ஸ்பிரிச்சுவல் போர்ஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற முறைகளை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் வாங்லின் பிரைமரி ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சாப்பிட்டேன். கொஞ்சம் இரு. உன்னோட கைக்குள்ள. அட நான் உன்கிட்ட சொன்னல, பவரை கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்க. கேட்ஜெட்ஸ் மட்டும் பத்தாது, சப்ளிமெண்டா நீ தினமும் இந்த பால் எடுத்துக்கணும். இந்த பையன் எப்ப இத புரிஞ்சுப்பான்? இன்னொரு பவுலும் சாப்ஸ்டிக்கும் உடைஞ்சிருச்சு. இங்க பாருப்பா, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இரு. நான் கேட்ஜெட்டோட புது வெர்ஷனை தயார் பண்ணிட்டேன். அது கூடிய சீக்கிரமே உன் கைக்கு வந்துரும். பல வருஷமா நீங்க இந்த வருஷம் அந்த வேலை முடிஞ்சிரும். தினமும் இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை ஆரம்பமாக போகுது. நீ வேணா பாரு செல்லும், நான் இப்ப உருவாக்கிட்டு இருக்கிற அந்த கேட்ஜெட்டோட புது வெர்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மருந்துகள் எடுத்துக்கிற அளவுக்கு அது இருக்குமான்னு தெரியல, ஆனா சயின்ஸையும் நீ நம்பணும். என்ன புரியுதா? என் பையனுக்காக இத பண்ணலனா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். இந்த கேட்ஜெட்காக நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம். அவனோட 7வது பிறந்தநாள் அப்போ உனக்கான விஷயம் கேளு. சரி, இப்ப ஊது. மெழுகுவத்திய ஊதியான அதுல கொஞ்சம் விட்டிருந்தா வீடே எரிஞ்சு சாம்பல் ஆயிருக்கும். அவனோட 10 வயசுல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவனை தொட்டதாலதான் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கழண்டுடுச்சு. அவன் நார்மலான வாழ்க்கையை வாழணும்னுதான் நான் ஆசைப்படுறேன். கடந்த 10 வருஷத்துல வாங்லின் தன்னுடைய அம்மா அப்பா எப்படி ஃபீல் பண்றாங்கங்கறத உணர்ந்தான். எனக்கு தெரியும், அவன் எடுத்துக்கிற பால்ஸ் அவனோட சக்தியை குறைக்கும். ஆனா முதல் தடவையா அந்த மாத்திரைக்கான அர்த்தத்தை அந்த பையன் உணர்றான். அதனால அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். புது சிப்போட வேலை முடியற வரைக்கும் அவன் பெருசா இம்ப்ரெசிவா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சான். வாங்க வாங்க, இத பாருங்க, இத பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. அவளுக்கு ஓட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான கிஃப்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டியோட ஆட்டோகிராஃபோட போட்டோ கிடைக்கும். இப்படி ஒரு இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறது கஷ்டம்தான். ஆனா அந்த முடிவுதான் எடுக்க போறேன். டேய், இங்க இங்க எனக்கு நான் பே பண்ணிட்டேன். என்ன பண்றீங்க நீங்க? இங்க பாத்து சீக்கிரம் கொடுங்க, டைம் ஆச்சு எனக்கு. எங்களுக்கு கண்டுக்க மாட்டேங்கிறேன். இன்னைக்கு என்ன இவ்வளவு கூட்டம் இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஏன் சொல்றீங்க? நில்லுடா. Thanks for connecting. நீங்க அனுப்பின பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. Thanks for shopping. டேய், யார் நீ? ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த கடையில இருக்கிற எல்லா பொருளும் ஃப்ரெஷருக்கு ஃப்ரீ தான். கிளாஸ் 1ல இருக்கிற சூராங்க்கு நீங்க எல்லாரும் உங்களோட சப்போர்ட்ட கொடுப்பீங்கன்னு நம்புறோம். நீங்க பண்றது ரொம்ப ஆமா, தப்பு. இதை ஏத்துக்க மாட்டோம். என் பேரை யாராவது சொன்னீங்களா? கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? கோஹா அப்புறம் செஞ்சா, நீங்க 2 பேரும் எனக்கு எதிரா ஏன் வந்தீங்க? நீ சீட்டிங் பண்ற. gift கொடுத்துட்டு ஓட் கேக்குறது சரி கிடையாது. நான் என்னோட பவர் மட்டும் தான் காட்டுறேன். நீங்க எதுக்கு இதை சீட்டிங்னு சொல்றீங்க? யாருக்கு என் மேல நம்பிக்கை இருக்கோ, யாருக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ அவங்க எல்லாம் எனக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷன்
ரொம்ப நல்லா போகுதுடா. இது சரி கிடையாது. கிளாஸ் மானிட்டர்ஸ் கிளாஸ்மேட்ஸ்க்கு உதவி செய்யணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக உனக்கு முன்னாடி தலை குனிய மாட்டோம். உன் மனசுல இருக்க விஷயத்த வெளியே சொல்லிட்டு இருந்தாலும் அமைதியா இரு. தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்காதீங்க. இங்க பாரு, சொல்லு. 5 நூடுல் பேக்ஸ் கொடுத்தா நான் உனக்கு 5 ஓட்டு போடுறேன். இந்த நிமிஷம் வாங்லிங்கால தன்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன சொல்ற? என்ன சரி, இவன் எனக்கு உதவி செய்யதான் இப்படி பேசினானா? சொல்ல வராங்கன்னு போயிரு. நீ எனக்காக ஓட் பண்றியா இல்லையாங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. எவ்வளவு தடவை ஓட் பண்றீங்கிறதும் எனக்கு முக்கியம் இல்ல. உண்மை என்னன்னா, உங்களை பாதுகாக்கிறதுக்காக நான் என் உயிரையே டேய், நீ அவளை தப்பா நினைச்சுக்கிட்ட. அதுல பாரு, அதுல எப்படி எழுதிருக்காங்க பாரு. எனக்காக ஓட் பண்ணுங்க, சிரோனுக்கு ஓட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஃபுட் கிடைக்கும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன். இன்னைக்கு ரொம்ப வேலை போல. இந்த ட்ரிங்க் பொடி, இது ஃப்ரீ தான். ஓட்டுக்காக ஒரு நிமிஷம், அவ அதை யூஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. உலகத்தோட நல்லதுக்காக நான் என்னோட ஒரு சொட்டு வேர்வையை கூட சிந்த மாட்டேன். என்னோட மேஜிக் வேலை செய்து என்னோட இந்த சக்தியால எல்லா ஃப்ரெஷர்ஸையும் என் வேலைக்குள்ள விழுந்துட்டாங்க. இனி என் பக்கம் தான் இருப்பாங்க. செஞ்சாவை சமாளிச்சதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதுக்கு காரணமா இருந்தது அவன் எங்க போனா? மிஸ் சூரா, நீங்க யார தேடுறீங்க? 5 பாக்கெட் நூடுல்ஸ் வாங்கினானே, அவனை தான் தேடுறேன். அவன் போயிட்டான். ஆனா போகிறதுக்கு முன்னாடி இத அவன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். கோல்டு பாலா? வாங்லிங் என்ன நினைச்சான்னா, ஃப்ரை நூடுல்ஸோட 5 பேக்கு பதிலா தன்னுடைய அம்மா கொடுத்த, அதனால யோசிக்காம கோல்டன் பால சூரா கிட்ட கொடுத்து தன்னோட நன்றிய வெளிப்படுத்தினான். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு லெசனுக்காக எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு நாம அடுத்த லெசனை பார்க்காம கடைசி லெசனுக்கு முன்னாடி லெசன் இருக்கு இல்லையா, எல்லாரையும் வழிக்கு கொண்டு வருவேன். மத்தவங்களை கைது பண்றதுக்கான அற்புதமான கலை. இந்த அற்புதமான விஷயத்துல தன்னோட ஸ்பிரிச்சுவல் போர்சஸ் கைகள்ல இருக்கிற சீலோட மந்திரங்களை உச்சரிச்சு அத மத்தவங்க மேல பயன்படுத்தலாம். அதோட இது மூலமா உங்களோட ஸ்பிரிச்சுவல் போர்சஸ் என்னால இவரை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. அந்த காலத்துல இந்த கலையை தெரிஞ்சவங்க நிறைய யுக்திகளை பயன்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. அவங்களோட இந்த சக்திகளை வச்சு மத்தவங்களை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அப்புறம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவர் தன்னை லிட்டில் வாய்ஸ் கைன்னு சொல்லிக்கிட்டாரு. அவருக்கு 3000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. என்னைக்கு நாம எந்த விளையாட்டை பத்தி பேசுறோமோ அத அவர் தான் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த விளையாட்டு வேலை செய்யும் போது ஒரு முழுமையான சின்னம் மத்தவங்க மூளைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும். ஆனா இந்த விளையாட்டுல ஒரு கண்டிஷன் இருக்கு, அதுதான் அன்பளிப்புகளை கொடுக்கறது. இப்படி அன்பளிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த லாபத்துக்காக ஒரு சொட்டு வேர்வை கூட விடமாட்டேன்னு சொன்னதும் ஸ்பிரிச்சுவல் போர்ஸ் தயாராயிடும். போர்ஸோட வட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும், அதாவது அன்பளிப்பு வாங்கினவங்க, அவங்க மைண்டோட பாதுகாப்பு கவசம் அவங்கள விட்டு போயிடும். அதனால இந்த ஸ்பிரிச்சுவல் போர்ஸ் அவங்க மைண்ட கண்ட்ரோல்ல வச்சுக்கும். அதுக்கப்புறம் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும். வாங்லிங்க்கு எல்லா விஷயமும் புரியுது. சூராங் எதுக்கு கடையில ஒரு மாதிரியா நடந்துகிட்டான்னு இப்ப புரியுது. எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாமே இங்க ஃப்ரீயா கிடைக்கும். நல்ல வேளை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். எதுக்கு கவலைப்படுற? அவனுக்கு ஒண்ணு பிடிச்ச நல்ல விஷயம் தானே. சார், இதுல இருந்து வெளியில வர ஏதாவது வழி இருக்கா? நிறைய போர்ஸ் இருக்கிறவங்க இத நேரா தடுத்துடுவாங்க. இல்ல இந்த சின்னத்தோட அடையாளத்தை அவங்க சக்தியை வச்சு எடுத்துடலாம். அவ இப்பவும் என்ன யூஸ் பண்ணிக்க நினைக்கிறாளா? அவ கிஃப்ட்டுக்கு பதிலா நானும் கிஃப்ட் கொடுத்துட்டேன். நான் யாரோட கண்ட்ரோல்லயும் இருக்க மாட்டேன். ஒருவேளை அவளோட பாடி கார்டு பால கொடுக்கலையா? இந்த வாங்லிங் ரொம்ப டென்ஷன் ஆகுறானே. இப்ப எதுக்கு என்ன முறைக்கிறான்? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே. ரவுண்டா என்னத்தையோ காட்டுறான். ஒருவேளை அவ இத பத்தி தான் பேசிட்டு இருக்கானோ? இத சாப்பிடுறது உனக்கு நல்லதுன்னு சொல்றானோ?
இவ்ளோ கெஞ்சுறா? ஆனா கண்டிப்பா இதுல சிலது ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கு. இது சக்தி அதிகமாக்குற பாலா என்ன? மானிட்டர் ஆகுறதுக்கு இவன் வாங்லிங் சொல்ல நினைச்சது, நீ கொடுத்த ட்ரை நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, அதுக்கு நன்றின்னு சொன்னான். எனக்கு நல்லா தெரியும் அவன் எடுத்துக்கிற பால்ஸ் அவனோட சக்தியை குறைக்கும், அதனால அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் குறையும். இது என்ன ஃபிளேவர்னு தெரியலையே. என்ன இது? 3000 ஃபீட்டுக்கு மேல பறக்கிற கழுகு மாதிரி இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் குறைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவங்களால மத்தவங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாது. வாங்லிங், நீ எனக்கு அப்படி என்ன சாப்பிட கொடுத்த? இந்த சக்தியை பயன்படுத்துறதுக்கு நாம இப்ப ஒரு ஸ்டூடெண்ட வர சொல்லலாம். சுராங், இங்க வாமா. சரி. நீ எப்பவுமே சீக்கிரமா கத்துக்குவ இல்லையா? வா, வந்து புக்ல இருக்கிறது எங்களுக்கு டெமோ காட்டு. ஓகே. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்படியோ தப்பிச்சிட்ட, ஆனா பார்த்து ஜாக்கிரதையா இரு. இப்போ நீ முயற்சி பண்ணு. வாங்க, இந்த இத படி. உலகத்தோட நலனுக்காக நீங்க என்ன பயன்படுத்த கூடாது. ரொம்ப நல்லது. இப்ப 2 கிளாஸோட மானிட்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சென்சாவ். அவர்தான் மானிட்டரா இருப்பாரு. என்னையா நம்மள இந்த உலகம் ஏமாத்துறதுக்கு முன்னாடி நாம இந்த உலகத்தை ஏமாத்துறது சரியாங்கிறது தெரியல. ஆனா நீ பண்ண விஷயத்தால சூராங் இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. என்னதான் அவன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அந்த சக்தியை உடைச்சிட்டான். நானும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததில்ல. அது மட்டும் இல்லாம ஒரு தடவை கத்துக்கிட்டு அந்த மந்திரத்தை சரியா உச்சரிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவன் சரியான முட்டாள். அவன் என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிருந்தான். எதுக்காக அந்த ஷாப்க்கு முன்னாடி எனக்கு உதவி செஞ்சான்? உலகத்தோட நலனுக்காக ஒரு சொட்டு வேர்வையை கூட நான் சிந்த மாட்டேன். அரைச்ச என்னால அவனை என் மைண்ட்ல இருந்து வெளியே எடுக்கவே முடியல. 烟火倾落脚边的小溪，蝴蝶飞过等星星的